அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமெட்ரியில் டெஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ எம்சிக்யூஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா 5 புக்லெட்டு ஒரு காம்போ மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 5 புக்லெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 புக்லெட் இருக்குங்க. இந்த 3 புக்லெட்டில் 10 சாப்டருக்குமே ஸோ 10 சாப்டருக்குமே உங்களுக்கு வந்து எம்சிக்யூஸ் இருக்கும் இதில். ஓகே, ஸோ எம்சிக்யூ ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இது சொல்யூஷனோட இருக்கும். ஸோ சொல்யூஷன் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி ஷோ பண்ணுறேனோ அந்த ஃபார்மேட்டில் தான் சொல்யூஷன் இருக்கும். ஓகே, இது ரொம்ப முக்கியமான புத்தகம். 10 சாப்டருமே இந்த 3 புக்லெட்டுக்குள்ளே அடக்கிட்டேன். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா புக்லெட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் அது, ஃபார்முலா புத்தகம். ஸோ நீங்கள் ஒரு கிளான்ஸ் அப்படியே நீங்கள் எல்லா யூனிட்டுமே வந்து டப்புன்னு உங்களுக்கு மைண்டில் ரிவைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன். ஸோ இதுதாங்க உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் காம்போ. சரி, இதை மட்டும் வாங்கிட்டீங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சண்டே டெஸ்ட் அடிப்பேன். ஸோ சண்டே வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் வந்து அனுப்புவேன். சண்டே எவ்ரி வீக் சண்டே. ஸோ எவ்ரி வீக் வந்து சண்டே என்ன பண்ணிடுவேன், கூகுள் ஃபார்ம் போடுவேன். அதுக்கான சிலபஸ் வந்து 1 வீக் படிக்கிற மாதிரி சிலபஸ் கொடுத்துருவேன். 1 வீக் ஷெடியூலுக்கு உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துட்டு படிக்க சொல்லுவேன். சார் ஒரு யூனிட் நீங்கள் ஒரு எப்படி பிரிப்பீங்கன்னா ஒரு 5 டாப்பிக்காக பிரித்து கொடுப்பேன். ஒரு யூனிட் இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த யூனிட்டை வந்து 5 டாபிக்ஸாக நான் என்ன படிப்பேன், ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டெஸ்ட் வைப்பேன். ஸோ அப்போது ஃபுல்லாலாம் டெஸ்ட் நடக்காது. ஒரு யூனிட் ஃபுல்லாகவே டெஸ்ட் வைக்க மாட்டேன். ஒரு யூனிட்டே 5 டாப்பிக்காக ஸ்ப்ளிட் பண்ணிடுவேன். பண்ணிட்டு நான் ஆல்ரெடி சாம்பிள்ஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் பிடிச்சிருந்தா வில்லிங்க தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, சாம்பிள்ஸ் போட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுக்குறேன். ஆனால் ஒர்த்தாக இருக்கும். 100% நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு செம்ம ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் வாங்கி போட்டு பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இது உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சான்ஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக போஸ்டிங் எஃபோர்ட் போடணும். சாதாரணமாக வாங்கி வச்சுட்டோம், பார்த்துட்டு இருந்தோம், போஸ்டிங் வாங்கிட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. டெய்லி கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பென்சில் வச்சுக்கோங்க, பென்சிலில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அகைன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அது என்ன ஆகும், உங்களுக்கு தெளிவாகிட்டே இருக்கும். அதே போல் இப்போ நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு நான் போகிற வீடியோஸ் வந்து டெய்லி நீங்கள் மார்னிங் ஈவினிங் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் கேதர் பண்ணி கலெக்ட் பண்ணிவிட்டு நோட் போட்டு எழுதணும். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் சந்திரன் சார் கிளாஸ்ன்னு சொல்லி நீங்கள் போட்டு என்ன பண்ணிடலாம், தனியாக ஒரு நோட்டு போட்டு வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு 200 வீடியோஸ் கிட்ட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. 200 வீடியோஸ் கிட்ட பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி போட்டேன், வெறும் யூஜிடிஆர்பிக்கு மட்டும். ஸோ அதை தாண்டி நிறைய சிஎஸ்ஐஆர் இருக்குது, டிஎன் செட்டுக்கெலாம் நிறைய கொடுத்துட்டேன். ஸோ அதுவுமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இது ஓப்பன் சோர்ஸ் தான், நீங்கள் எதுவும் பே பண்ணிக்க வேணாம். பட் இந்த புக்லெட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும். ஏன்னா அது நான் உங்களுக்கு ஜெராக்ஸ் எடுத்து உங்களுக்கு கொரியர் பண்ணணும். ஸோ அதுக்கு எனக்கு ஒர்க் இருக்குது இல்லைங்களா. இந்த 5 புக்லெட் நீங்கள் வாங்கிக்கங்க. டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் உங்கள் நம்பரை நீங்கள் புக் பண்ண உடனே உங்கள் நம்பர் டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஆட் ஆகிடும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அடுத்து பில்லு போட்டு கொரியர் அனுப்புவேன். செகண்ட் கன்ஃபர்மேஷன். ட்ராக்கிங் ஐடி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் வந்துடும். ஓகே, ஸோ இது வரைக்கும் வாங்கினவங்க ஒருத்தருமே ஒரு பேட் கமெண்ட், ஒரு பேட் ஃபீட்பேக் கொடுத்தது கிடையாது. எல்லா பேருமே சார் ஒர்த்து சார் உங்கள் மெட்டீரியல், இந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க, உண்மையாகவே நீங்கள் வேறு லெவல் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எந்த அளவுக்கு என்னை வந்து மேலும் மேலும் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நான் என்னுடைய கண்டென்ட்டை வேறு மாதிரி கொடுத்துட்டு வருவேன். இதெல்லாம் வந்து நான் சாதாரணமாக உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அதில் நான் அவ்வளோ விஷயங்களை நான் சேர்த்துருக்கேன்னு அர்த்தம். ஓகே, நீங்கள் பார்க்குற விஷயம் அது சாதாரணமாக இருக்கலாம், பட் அதுக்கான ஒர்க்கு ஹெவியாக இருந்திருக்கும். நீங்களாம் ஒரு சில கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறது தெரியலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்க. ஸோ அது எல்லாமே இந்த என்னோடய வீடியோவில் நான் வந்து இது இப்படி பாருங்கள், இது அசால்ட் இப்படி பண்ணிட்டு போயிட்டே இருந்துடலாம், இதுக்காக நம்ம இவ்வளோ நாள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், அதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு நான் என்ன பண்ணிடுவேன், என்னோடய கண்டென்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இந்த எம்சிக்யூஸை புக் பண்ணி உடனே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டெஃபினட்டாக உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சான்ஸை நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. வேறு லெவலாக இருக்கும், பயங்கர சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, ஃபைன். இப்போது ப்ராப்ளம் நம்பர் 19லேருந்து பார்ப்போம். இது ரியல் அனாலிசிஸில் வீடியோ கொடுத்துட்டு வந்தேன். நீங்கள் எந்த கண்டென்ட் கேட்டாலும் அதை நான் வீடியோ கொடுத்துருவேன். ஓகே, ஃபைன். இப்போ உங்களுக்கு எம்சிக்யூஸ் வேணும், இல்லை இந்த 5 புக்லெட் காம்போ ப்ரைஸ் வேணும், இல்லை ஒன்லி டெஸ்ட் பேட்ச் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். 9384686847. ஓகே, ஃபைன். இதுவே வாட்ஸ்அப் நம்பர், இதுமே தான் ஜிபே நம்பர். ஓகே, ஃபைன். Which of the following series of function converges uniformly on closed interval 0, 1? ஸோ இப்போ சீரியஸில் கேட்குறாங்க. ஓகே, சீக்வன்ஸில் ஆல்ரெடி மார்னிங் பார்த்தோம். இப்போ நம்ம சீரியஸில் ஆன்சர் பண்ண போகிறோம். சீரியஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து எப்போ கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லியாக நடக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ என்னன்னா, ஒரு சீரியஸ் f1 of x கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b இருந்தால் இப்போ only summation n from 1 to infinity mn is also converges, where mn equal to supremum of mod f1 of x all that. Okay, so for every x belongs to
க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏற்கனவே அவ்வளோதாங்க. ஸோ பாருங்க, கம்பேர் பண்ணுங்க. இதில் f1 of x பாருங்க, அப்படியே தூக்குறேன். f1 of x equal to x to the power n divided by n square. என்ன சொல்லியிருக்கேன், இந்த சீரியஸ் யூனிஃபார்மாக கன்வர்ஜ் ஆகணும்னா உங்களுடைய சுப்ரீமம் வந்து கன்வர்ஜ் ஆனால் போதும். எந்த இன்டர்வல்ல? கிவன் இன்டர்வல்ல. ஓகே, அப்போ mod f1 of x போடுங்க, which is equal to mod x power n divided by n square. mod x ஓட மேக்ஸிமம் வேல்யூனா 1 by n square. அப்போ இதுதான் என்னுடைய mn. அப்போ mn என்னங்க, mn equal to 1 by n square. இப்போ summation mn போடுங்க, this is equal to summation 1 by n square. அப்போ இது கன்வர்ஜ் ஆகுமா? ஏன் இது கன்வர்ஜ் ஆகுது? p greater than 1, p சீரிஸ் டெஸ்ட். summation 1 over n power p, இது கன்வர்ஜ் ஆகும் when p is greater than 1 இருக்கும்போது. ஓகே, ஸோ இதுதாங்க மேட்ரு. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க, வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்போ என் வீடியோ பார்த்துட்டு டக்குன்னு கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் நிறைய பியூட்டியாக நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத விஷயம் நிறையா இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த புக்லெட்டில் இருக்கும். ஸோ இமீடியட்டாக புக்லெட்டை வாங்கி படிங்க, எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். ஸோ லைஃப்பில் உங்கள் ஒரு சேஞ்சஸை நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பவுண்டட் ஃபங்க்ஷனான க்ளோஸ் இன்டர்வல் a, b இஸ் ரீமான் இன்டகரபிள் இஃப் ஒன் ஒன்லி இஃப் என்னவா இருக்கும்? ரீமான் இன்டர்வல்னா செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி வந்து கவுண்டபிளாக இருக்கும். அந்த செட்டோட மெஷர் உங்களுக்கு என்ன இருக்கும்? ஆல்வேஸ் 0வாக இருக்கும். ஒரு பவுண்டட் ஃபங்க்ஷன் வந்து ரீமான் இன்டர்வலாக இருக்குது அப்படின்னா அதனுடைய பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டிஸ் வந்து கவுண்டபிளாக இருக்கும், ஆஸ் வெல் அஸ் அதனுடைய மெஷர் வேல்யூ வந்து 0வாக இருக்கும். இது ரீமானுடைய தியரி. ஓகே, ஸோ நிறைய வீடியோ கொடுப்பேன், நிறைய அப்லோட் பண்ணிட்டேன், அப்படியே பார்த்துக்கிட்டே வரணும். இந்த ரீமான் சம் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா பார்ட்டிஷன்ஸ். ஸோ பார்ட்டிஷன்ஸை தான், அதாவது ஒரு இன்டர்வலோடைய பார்ட்டிஷன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த சாம்பிள் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிப்பீங்க அந்த இன்டர்வல்குள்ளே. அதாவது நீங்கள் இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரீமான் இன்டர்வலாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்டர்வல்ஸை நீங்கள் பார்ட்டிஷன்ஸ் பண்ணுவீங்க குட்டி குட்டி பாயிண்ட்ஸாக. ஸோ இது x0, x1, x2 அண்ட் ஸோ ஆன் xn. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா இது வந்து குட்டி குட்டி ரெக்டாங்கிள் பீசஸாக நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி லென்த் அண்ட் பிரெத் போட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்பர் சம் லோயர் சம் கண்டுபிடிச்சி அதை வந்து இன்ஃபினைட் பார்ட்டிஷன்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடைச்சிட்டு ஆஸ் லிமிட் n tends to infinity கேஸுக்கு இந்த பார்ட்டிஷன்ஸோட கவுண்ட் வந்து க்ளோசர் டு த கர்வாக வரும். ஸோ அப்போ அந்த கேஸில் அப்பர் சம்மும் லோயர் சம்மும் சேம் ஆகிடும். ஓகே, அதாவது உங்களுக்கு அப்பர் சம் வேணும்னா அப்பர் சம் ஆஃப் f of p வந்து எப்படி எழுதுவீங்க, சம்மேஷன் ஆஃப் மேக்ஸிமம் ஆஃப் mi இன்ட்டு டெல் xஐன்னு போடுவீங்க. வேறு mi ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் f of x அப்படின்னு போட்டு அந்த ith இன்டர்வல், ஸோ வேறு x பிலாங்ஸ் டு த ith இன்டர்வல் xi minus 1, xi நீங்கள் போட்டு ஸோ வேல்யூ எவாலுவேட் பண்ணுவீங்க. அதே லோயர் சம் கேட்டாங்கன்னா L of f, அப்படி போடுவீங்க, which is equal to summation I from 1 to n minimum of, இது வந்து ஸ்மால் infimum of f of x on the ith interval into length of the interval del xi. ஸோ இதெல்லாம் நான் தனியாக உங்களுக்கு கிளாஸ் கொடுக்குறேன். அப்போது இது வந்து டெஃபினட்டாக இது பார்ட்டிஷன்ஸு சாம்பிள் பாயிண்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே ஒரு வியூ உங்களுக்கு வரணும். ஓகே, ஸோ நீங்கள் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, சார் நீங்கள் கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாம் ஒர்த்து சார், ஆனால் இவ்வளோ நாள் உங்களை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் நிறைய வருத்தப்பட்டு சொல்லியிருந்தீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்து நீங்கள் மூவ்மெண்ட் கொடுத்து உங்கள் லைஃப்பில் ஒரு இடத்துக்கு நீங்கள் போகலாம். ஓகே, ஸோ இமீடியட்டாக புக் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அடுத்து இம்ப்ராப்பர் இன்டகரல். ஏன் இது இம்ப்ராப்பர் இன்டகரல்னா, ஏதோ ஒரு என் பாயிண்ட்டில் ஃபங்க்ஷன் வந்து அன்டிஃபைன்ட் ஆகும். பாருங்கள், f of x equal to 1 by root x at x equal to 0 லிமிட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ லிமிட் x tends to 0 f of x போட்டிங்க அப்படின்னா 1 by 0 எங்கே போகும், இன்ஃபினிட்டிக்கு போயிடும். அப்போ அன்டிஃபைன்ட் ஆகுது, அதனால தான் இது இம்ப்ராப்பர் இன்டகரல். ஓகே, அப்போ இதை நம்ம எவாலுவேட் பண்ணணும், இது கன்வர்ஜென்ஸா டைவர்ஜென்ஸான்னு பார்க்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஒரு ரிசல்ட் சொல்கிறேன், இன்டகரல் a to b, அதான் ஃபைனட்டில். ஓகே, 1 by x minus a whole power p into dx. இது எப்போ கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னா பியோட வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருக்கும்போது. எப்போ டைவர்ஜ் ஆகும் அப்படின்னா பியோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கும்போது. அவ்வளோதாங்க, அதாவது ஃபைனட்டில் இது நடக்கணும். ஃபைனட்டில், பட் இன்ஃபைனட்டில் ஆன் இன்ஃபைனைட் இன்டர்வல் 1 by x minus a whole power p into dx ஃபார்மேட்டில் இருந்தால் p greater than 1ல கன்வர்ஜ் ஆகும், p less than 1ல டைவர்ஜ் ஆகும். ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னும் காட்சி பிரின்சிபல் வேல்யூலாம் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்து நான் வீடியோ கொடுப்பேன். ஸோ எவ்வளோ டேட்டாஸ் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் நார்மலாக இது இன்டகிரேட் பண்ணிக்கலாம். நான் 2 root xன்னு வரும். ஸோ வேல்யூ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போட்டால் வேல்யூ என்ன கிடைக்கும் 2. ஸோ இதில் ஃபார்முலா லிஸ்ட்லையும் நான் வச்சிருக்கேன். ஸோ எந்த வே வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ராக்கில் போனால் ஆன்சர் பண்ண முடியுமா, அந்த நான் சிம்பிளாக தியரி அப்ளை பண்ணி தான் அடிப்பேன். ஓகே, தியரி அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இன்னும் நீங்கள் சப்ஜெக்டில் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். எப்போ அப்டேஷன்ஸ் கிடைக்கும், கொஷின் ப்ராக்டிஸ் பண்ண போனால் அப்டேஷன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த இம்ப்ராப்பர் இன்டகரல் கன்வர்ஜன்ஸ் தான் டைவர்ஜன்ஸ் பார்க்கணும். ஸோ உங்களுடைய f of x பாருங்க, sin x by x, இதனுடைய மேக்ஸிமம் மாடுலஸ் எங்கே போகும், which is less than or equal to sin x உடைய மேக்ஸிமம் வேல்யூனா sin of x உடைய மேக்ஸிமம் வேல்யூ 1, அப்போ 1 by x
அப்போ இதுக்கு நீங்க இன்டெக்ரல் கண்டுபிடிக்க போறா, இதுக்கு நீ இன்டெக்ரல் கண்டுபிடிங்க. இன்டெக்ரல் 0 to infinity sin இது டைவர்ஜ் ஆகுமா கன்வர்ஜ் ஆகுமா? ஸோ இது log x ஆக்சுவலாக p ஓட வேல்யூ வந்து 1 அன்டிஃபைன் ஆகும். இப்போ log x னு வரும் 0 to infinity அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டீங்கன்னா இது டைவர்ஜ் ஆகும். ஸோ இந்த இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் வந்து கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் பட் நாட் அப்சல்யூட்லி அப்படின்றது. ஏன்னா அப்சல்யூட் டேர்ம்ஸ் என்ன ஆயிடுது உங்களுக்கு டைவர்ஜ் ஆகுது, பட் இதனுடைய கண்டிஷனல் கன்வர்ஜென்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ கன்வர்ஜஸ் கண்டிஷனலி அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். அப்சல்யூட் வரல ஆனால் கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் நடக்குது. ஓகே, ஸோ இதனுடைய லிமிட் சுப்ரீமம் லிமிட் இன்ஃபினிமம் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? சிம்பிள், எக்ஸ் ஈவன் டேர்ம் பாருங்க, எக்ஸ் ஈவன் பாருங்க என்ன கிடைக்கும்? -1/2n + 1/n. ஈவன் டேர்முக்கு இது 1 + 1/2n இல்லைங்களா? ஈவன் டேர்ம் சொல்லிக்கிறீங்க. as லிமிட் n டைம்ஸ் இன்ஃபினிட் போட்டால் என்ன கிடைக்கும்? 1. ஆட்ல போட்டால் என்ன கிடைக்கும்? -1. அப்போ சுப்ரீமம் ஆஃப் xn இஸ் 1, இன்ஃபினிமம் ஆஃப் xn இஸ் -1. இவ்வளோதாங்க. சிம்பிளா தட்டிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் நான் வீடியோ கொடுக்குறேன். என்னுடைய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 10 நிமிஷம் அதை அப்படியே நோட் போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ், அவ்வளோ ரிசல்ட்ஸ், அவ்வளோ ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் சப்ஜெக்ட் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னுடைய கொஸ்டின்ஸ் இன்னும் நிறையா தெரிவிக்க விடுவீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் சப்ஜெக்டில் டெப்த்தாக போயிடுவீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் பேட்ச் அட்டென்ட் பண்ணணும், என்னுடைய கிளாஸஸ் அப்லோட் பண்ண மொத்தத்தையும் நீங்கள் பார்த்துடணும். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.